80 லட்சம் பேர் இளைஞர்கள், 18 வயதுக்கு உட்பட்ட புதிய வாக்காளர்கள். அவர்களை ஏன் நீங்கள் அனுமதிக்கவில்லை? அவர்கள் இளைஞர்களான தேஜஸ் யாதவுக்கும் ராகுல் காந்திக்கும் வாக்களிக்க தயாராக இருப்பதை உளவுத்துறை மூலம் கண்டுபிடித்த இந்த தேர்தல் ஆணையம் அதை தடுத்து நிறுத்திவிட்டது. தேர்தல் ஆணையம் மக்களோடு கூட்டணி வைத்து பிஜேபியும் நிதிஷ்குமாரையும் வெற்றி பெற செய்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் பகிரங்கமாக வைக்க ஆசைப்படுகிறேன். ஓட் ஷோர் என்ற ஒரு நிகழ்வு நடந்த போது ராகுல் காந்தியும் நம்முடைய தேஜஸ் யாதவும் கலந்து கொண்டு இருக்கும்போது இடையில முதல்வர் ஸ்டாலின் கூட போய் கலந்துகிட்டாரு. எப்படிப்பட்ட கூட்டம், எப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பரித்து வந்து அதை தாங்க பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு நண்பர் சொன்னாரு. அந்த வாக்காளர்களுக்கு வந்த பணத்தை போய் கேட்ட போது, பணம் எடுத்துட்டீங்களா? எங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு, எங்களுடைய போன் பில்ல காட்டுது, உங்க அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் பணம் வந்துடுச்சுன்னு காட்டுது. ஆனா அந்த பணத்தை எடுக்க போனா தேர்தல் முடிவு வந்த உடனே வாங்க தரேன்னு வங்கியில சொல்றாங்க. நாங்க போய் ஏடிஎம்ல போட்டா கூட அதை எடுக்க முடியாது, ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, இப்போ இன்னையில இருந்து அவங்க எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ இது எவ்வளவு பெரிய குளறுபடி, எவ்வளவு பெரிய மோசடி எண்ணி பாருங்கள். மக்களை ஏமாற்றி விட்டு அவருடைய வாக்குகளை திருடி நீங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அதிகார பசிங்க. இந்த ஜனநாயக விரோத போக்கை கையாண்டு கொண்டிருக்கிற பிஜேபியை வீழ்த்துவதற்கு எல்லா இயக்கங்களும் ஒன்று சேர வேண்டும். மனம் திறந்து பேச வேண்டும். கோபம் தாபங்கள் அங்கே இருக்கக்கூடாது. அனைவரும் ஒன்று சேர்ந்து இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை உற்று நோக்க வேண்டும். அவர்கள் அரசாங்கத்தினுடைய உளவுத்துறையை வைத்து வேலை பார்க்கிறாங்க. நம்மளும் ஒரு அளவுக்கு விவரங்களை அவர்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டுவதற்கு ஆட்களை நியமிக்க வேண்டும். பணபலம் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஒரு சில மாநிலங்கள் நாமும் ஆட்சியில் இருக்கிறோம். அவர்கள் 100 ரூபாய் செலவு செய்தாலும் நாம் ஒரு 20 ரூபாய் செலவு செய்து அவர்களுக்கு உண்டான பதிலடியை கொடுப்பதற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக வேண்டும். ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல. எல்லோரையும் எல்லா நேரங்களிலும் ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது. மக்களும் விழித்துக் கொள்வார்கள். நீங்கள் 10,000 இல்லை 1 லட்சம் கொடுத்தாலும் மக்கள் மனம் மாறி வாக்களிக்கக்கூடிய நாட்கள் வராமல் போகாது. வந்தே தீரும். மீண்டும் காங்கிரஸ் மலரும். அது ஒரு பீனிக்ஸ் பறவை. இன்றைக்கு அது படுத்துக் கொண்டிருக்கலாம், சிரித்து எழும். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ வழக்கமாக ஒரு கருத்து ஒன்று இருக்கு. காங்கிரஸினுடைய தலைவராக ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் பாஜகவினுடைய வெற்றிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகக்காரர்கள், பாஜகவை சேர்ந்த ஆதரவாளர்கள் நிறைய பேர் இதை சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பீகார் தேர்தல் முடிவுகளை வச்சு பேசும்போது கூட அதே தான் சொல்றாங்க. இப்போ 2006 சட்டமன்ற தேர்தலில் பொறுத்த வரைக்கும் 63 சீட்டு டிஎம்கே கிட்ட கேட்டாங்க. 5 சீட்டு தான் வின் பண்ணாங்க. அதாவது கேட்கும் போது நாயன்மார்கள் 8 சீட்டு கிட்ட இது பண்ணாங்க. இப்போ கேட்கும் போது 63 நாயன்மார்கள் மாதிரி கேட்கறாங்க. ஜெயிக்கும் போது 2 டிஜிட்ல கூட ஜெயிக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல தான் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இப்போ இந்தியாவிலேயே காங்கிரஸை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு இயக்கமா திமுக மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அப்படி இல்லை சார். நீங்க ராஷ்டிரிய ஜனதா தளம் எங்களை தாங்கி பிடிச்சிருக்குல்ல, 61 சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா தாங்கி பிடிச்சு தானே கொடுத்துருக்காங்க. ஏங்க, ராஷ்டிரிய ஜனதா தளம் என்பது இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் எந்த மாதிரியான வலுவோடு இருக்கிறதோ அந்த மாதிரியான வலுவோடு தான் பீகார்ல இருக்கு. எங்களுடைய பலம் கூட அவர்களுக்கு தெரிந்திருக்கும். திரு லாலு பிரசாத் போன்றவர்கள் எல்லாம் நீண்ட நெடிய கால வரலாற்றுக்கு சொந்தக்காரர். அவர் ஒன்றும் அப்படி லாலு தான் இந்த கூட்டணியை பற்றி பேசினவரே. அவர் பையன் கூட பேசலை. கூட்டணியில் பேசினது அவர் தான், 60 சீட்டு ஒதுக்குனது அவர் தான், 61 சீட்டு எல்லாமே அவர் தான். கள நிலவரம் தெரியாதவர் இல்லை. ஏனென்றால் மிகப்பெரிய போராட்ட களத்தை சந்தித்தவர் அவர். ஆகவே கள நிலவரம் தெரிந்துதான் எங்களுக்கும் கொடுத்திருக்கிறார் இந்த முறை காங்கிரஸ். காரணம், நீங்கள் ஒன்று நீங்கள் பார்க்கணும். இந்த ஓட் ஷோர் என்ற ஒரு நிகழ்வு நடந்த போது ராகுல் காந்தியும் நம்முடைய தேஜஸ் யாதவும் கலந்து கொண்டிருக்கும்போது இடையில முதல்வர் ஸ்டாலின் கூட போய் கலந்துகிட்டாரு. எப்படிப்பட்ட கூட்டம், எப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பரித்து வந்து போச்சு. அதெல்லாம் அதை தாங்க இந்த பணம், இந்த ஓட்டு திருட்டு. ஏங்க, நீங்க ஞானேஷ்குமார் அவர்கள், தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் என்ன மாதிரியா நடந்துக்கிறார் நீங்க பாருங்க. நாங்க எந்த செய்தியாளர் போய் சார் இதை விரிவா சொல்லுங்க, எஸ்ஐஆரை பத்தி சொல்லுங்க, எஸ்ஐஆர் 2 வருஷம் ஆகும்னு கபில் சிபல் சொல்றாரு, அதுல பல குளறுபடிகள் இருக்கு, நாங்களே கூட பார்த்தோம், எங்களாலேயே கூட அதுல ஃபுல்லப் பண்ண முடியல,
பல படித்தவர்கள், பல பேராசிரியர்களுக்கு கூட அதை புரியல சார். நீங்க போட்டிருக்க அந்த கண்டிஷன்ஸ் புரியல, யாரையாவது ஃபுல் பண்ண தெரியல. அந்த தேர்தல் முகவர்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், அவர்களுக்கே தெரியுதுல. இதுல இங்க என்னங்க எழுதணும்னு கேட்டாக்கா, உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதி கொடுங்க பார்த்துக்கலான்னு சொல்றாங்க. அப்ப அது எப்படிங்க சரியா இருக்கும்? ஆகவே இதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னா எல்லாம் கோர்ட்ல சொல்றோன்னு திரு ஞானேஸ்வர் அவர்கள் சொல்லுகிறார்கள். எந்த வகையில நியாயம் இது? அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது, அதை விளக்கமா சொல்ல வேண்டியது தேர்தல் அதிகாரி தானே. நீங்க இப்போ அவங்க 80 லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டு போயிட்டாங்க. அது பிரசாந்த் கிஷோர் அந்த சேனலில் சொல்கிறார். அதில் இருக்கிறவங்க சில பேர் போய் எந்த முகவர்கிட்ட பதிவு பண்ணாங்களோ, அதாவது அந்த அலுவலர், அந்த பீகாரில் ஒர்க் பண்ணுற அலுவலர் தானே தேர்தல் அந்த முகவராக ஃபில்லப் பண்ணுறாரு. அவர்கிட்ட போய் கேட்டபோது, இல்லைங்க நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம், தேர்தல் கமிஷன்கிட்ட, பீகார் தேர்தல் கமிஷன்கிட்ட கொடுத்துட்டோம். பீகார் தேர்தல் கமிஷன் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க தான் அதை சேர்த்து அனுப்பணும். 22 லட்சம் வாக்காளர்களை சேர்த்தவங்க உங்களை விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஏன் விட்டுட்டாங்கன்றதை அவங்க வழக்கு போடணும். பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார். 80 லட்சம் பேர் இளைஞர்கள், 18 வயதுக்கு உட்பட்ட புதிய வாக்காளர்கள், அவர்களை ஏன் நீங்கள் அனுமதிக்கவில்லை? அவர்கள் இளைஞர்களான தேஜஸ் யாதவுக்கும் ராகுல் காந்திக்கும் வாக்களிக்க தயாராக இருப்பதை உளவுத்துறை மூலம் கண்டுபிடித்த இந்த தேர்தல் ஆணையம் அதை தடுத்து நிறுத்திவிட்டது. தேர்தல் ஆணையம் மக்களோடு கூட்டணி வைத்து பிஜேபியும் நிதிஷ்குமாரையும் வெற்றி பெற செய்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் பகிரங்கமாக வைக்க ஆசைப்படுகிறேன். இப்போ கிராமப்புறங்களில் பிரச்சாரங்களின் போது கூட பாஜகவினர் கிராமப்புறங்களுக்குள்ள விடாம சாணிய கரசை ஊத்தினா மாதிரியான நிகழ்வுகள் நடந்ததா ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். அந்த செய்தி உண்மையா? அவங்க 100% உண்மை. இப்போ அப்ப அது நடந்தது உண்மையா இருந்தா இந்த வெற்றியை அந்த மக்கள் எப்படி எடுத்துக்குவாங்க? மக்கள் எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, நம்ம ஓட்டே போடாம இவங்க வெற்றி பெற்றாங்க, மக்கள் ரொம்ப வருது. ஆனா இனி வரக்கூடிய இப்ப நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 4 வருஷம் இருக்கு. உடனடியாக நாடாளுமன்ற தேர்தல் வருதுன்னா பீகார்ல ஒரு சீட்டு கூட நிதிஷ்குமார் பிஜேபி ஜெயிக்க மாட்டாங்க. மக்கள் விழிப்புணர்வோடு போடுவாங்க. ஆனாலும் இந்த 10,000 ரூபாயை வாங்கினவங்க நீங்க ஓட்டு போடலன்னா திருப்பி கொடுக்கலன்ற மிரட்டல் ஒரு பக்கம். ஏன்னா 10,000 மிரட்டல், அதெல்லாம் அதாவது நீங்க 10,000 ரூபாய் எங்களுக்கு நாங்க தோத்து போயிட்டோம்னா நீங்க 10,000 ரூபாய் கொடுத்துதான் அவனுக்கு கொடுக்கலன்னா, ஏன்னா எல்லா பணமும் வங்கியில தான் செலுத்தி வச்சிருந்தாங்க, அக்கௌண்ட்ல தான் போட்டிருந்தாங்க. ஆனா அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு செய்தியும் போனதா சொல்றாங்க. நாங்கள் வெற்றி பெற்றவுடன் தான் அவர்களுக்கு அந்த பணம் எடுக்கும் உரிமை கொடுக்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு உத்தரவிடப்பட்டவர்கள் தான் ஒரு செய்தி இருக்கு. பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் சொன்னார், அந்த வாக்காளர்களுக்கு வந்த பணத்தை போய் கேட்டபோது, பணம் எடுத்துட்டீங்களா? எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு, எங்களுடைய ஃபோன் பில்லில் காட்டுது, உங்கள் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா பணம் வந்துடுச்சுன்னு காட்டுது. ஆனால் அந்த பணத்தை எடுக்க போனால் தேர்தல் முடிவு வந்தவுடனே வாங்க தரேன்னு வங்கியில் சொல்கிறாங்க. நாங்கள் போய் ஏடிஎம்மில் போட்டால் கூட அதை எடுக்க முடியாது, ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, இப்போ இன்னிலேருந்து அவங்க எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போது இது எவ்வளோ பெரிய குளறுபடி, எவ்வளோ பெரிய மோசடி எண்ணி பாருங்கள். மக்களை ஏமாற்றிவிட்டு அவருடைய வாக்குகளை திருடி நீங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அதிகார பசிங்க, அதிகார பசி. நாமே ஆள வேண்டும் என்ற அந்த அதிகாரமும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற எண்ணமும் மேலோங்கி நிற்கின்ற காரணத்தினால் இருக்கிறவங்க தொடர் வெற்றி அடைகிறாங்க. பட் ஒரு வெற்றியாவது கிடைக்கணுங்கிறவங்களுக்கு தொடர் தோல்வி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இல்லைங்க, இப்போ எல்லா கட்சிகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக விரோத போக்கை கையாண்டு கொண்டிருக்கிற பிஜேபியை வீழ்த்துவதற்கு எல்லா இயக்கங்களும் ஒன்று சேர வேண்டும், மனம் திறந்து பேச வேண்டும், கோபம் தாபங்கள் அங்கே இருக்கக்கூடாது. அனைவரும் ஒன்று சேர்ந்து இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை உற்று நோக்க வேண்டும். அவர்கள் அரசாங்கத்தினுடைய உளவுத்துறையை வைத்து வேலை பார்க்குறாங்க. நம்மளும் ஒரு அளவுக்கு விவரங்களை அவர்களிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டுவதற்கு ஆட்களை நியமிக்க வேண்டும். பணபலம் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஒரு சில மாநிலங்கள் நாமும் ஆட்சியில் இருக்கிறோம். அவர்கள் 100 ரூபாய் செலவு செய்தாலும் நாம் ஒரு 20 ரூபாய் செலவு செய்து அவர்களுக்கு உண்டான பதிலடியை கொடுப்பதற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் இதே முறையில் வெற்றி பெற்று கொண்டு தான் இருப்பார்கள். தடுப்பது கடினம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் இது ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல. எல்லோரையும் எல்லா நேரங்களிலும் ஏமாற்றி கொண்டிருக்க முடியாது. மக்களும் விழித்துக் கொள்வார்கள். நீங்கள் 10,000 இல்லை 1 லட்சம் கொடுத்தாலும் மக்கள் மனம் மாறி வாக்களிக்கக்கூடிய நாட்கள் வராமல் போகாது, வந்தே தீரும். மீண்டும் காங்கிரஸ் மலரும். அது ஒரு பீனிக்ஸ் பறவை. இன்றைக்கு அது படுத்துக் கொண்டிருக்கலாம், சிரித்து எழு, வானம் நோக்கி பறக்கும். இந்த விஷயம், அதாவது நீங்க சொன்னீங்கல்ல எஸ்ஐஆர், அது 2026 தமிழ்நாட்டிலையும் நடக்கும்னு எதிர்பார்க்கலாமா? அதாவதுங்க, தமிழ் மண் அதுக்கு ஏற்ற மண் இல்லை. ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகம் மிக காலூன்றி இயக்கமாக இருக்கிறது. அதனுடைய வலுவான அமைப்பு அதற்கு நிச்சயம் உதவும். அதே நேரத்தில் காங்கிரஸ் இங்கே பலமாக இருக்கு.
அதை நான் முதல்லயே குறிப்பிட்ட மாதிரி காமராஜரை தோற்கடித்தாலும் கூட நான் சமீபத்திலே ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாலே நம்முடைய டி ராஜேந்தர் அவர்கள் ஒரு பட்டிமன்றம் நடத்தினார். அந்த மாதிரி ஒரு 8 வயது சிறுவன் இருப்பான். அவனை பார்த்து அவர் கேட்கிறார். அவன் நல்லா அருமையாக பேசிகிட்டு இருந்தான். அந்த குழந்தை அவனை பார்த்து, உனக்கு பிடிச்ச தலைவர் அரசியல் தெரியுமான்றார். கேளுங்கன்னு சொல்கிறான் அந்த பையன். உனக்கு பிடிச்ச தலைவர் யாருன்னு கேட்டால் அவன் காமராஜன் தான். நான் கூட அவன் ரஜினி சொல்லுவானோ விஜய் சொல்லுவானோன்னு பார்த்தேன். அவன் காமராஜன் சொன்னான். அதுக்கு காமராஜர் பேரை சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் தான் இலவச கல்வி கொடுத்தார், அவர் தான் எங்களுக்கு மதிய உணவு போட்டார், அவர் தான் மதிய உணவு சீருடையெல்லாம் கொடுத்த காரணத்தினால தான் எங்களால் பள்ளிக்கு போக முடிந்தது. அவர் இப்போ எம்ஜிஆர் கொடுத்தாரு, கலைஞர் கொடுத்தாரு, ஸ்டாலின் முட்டை கொடுத்தாரு காலை, அதெல்லாம் அவர் பண்ணதை இவங்க கொஞ்சம் மேம்படுத்தி கொண்டு வரார்கள். ஆனால் அதற்கு காரணம் பெருந்தலைவர் காமராஜர் தான் என்று அவன் சொன்ன அந்த வார்த்தை நெத்தியில் அடித்த மாதிரி. 6 வயது குழந்தை 8 வயது குழந்தைகளில் காமராஜர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆன்மா எங்களை இங்கே வெற்றி பெற வைக்கும் என்ற நம்பிக்கை திமுக காங்கிரஸ் இணைந்தால் வெற்றி உறுதி என்பதை நான் இந்த நேரத்திலே கண்டிப்பாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த மண்ணிலே அந்த சால்ஜாப்பெல்லாம் பலிக்காது என்பதையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பல விஷயங்கள் பேசணும். நன்றி சார்.